இந்த காணொளியில் JEE அட்வான்ஸ்ட் 2025 தேர்வுக்கான பதிவை முடிப்பதற்கான படிகள் மூலம் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுவோம். இந்த காணொளியில் காட்டப்பட்டுள்ள வழிமுறைகள் JEE மெயின் 2025 தேர்வு எழுதி JEE அட்வான்ஸ்ட் 25 எழுத தகுதி பெற்றவர்களுக்கு பொருந்தும். உங்கள் விண்ணப்பத்தை நிரப்பும்போது வழிகாட்டுதல்களை கவனமாக பின்பற்றவும். தரவு சமர்ப்பிப்பு முடிந்ததும் இந்த செயல்முறையின் பல படிகளை மாற்ற முடியாது. எனவே, பதிவு செயல்முறையின் பல்வேறு கட்டங்களில் தரவை சமர்ப்பிக்கும் முன் எச்சரிக்கை தேவை. JEE அட்வான்ஸ்டு 2025 என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கிடைக்கும் JEE அட்வான்ஸ்டு 2025 பற்றிய தகவல் சிற்றேட்டை படிக்குமாறு நீங்கள் ஊக்குவிக்கப்படுகிறீர்கள். அதாவது jeeadv.ac.in JEE Advanced 2025 இன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்நுழையவும். jeeadv.ac.in பிரதான பக்கத்தில் உள்ள முக்கியமான அறிவிப்புகளை பாருங்கள். JEE முதன்மை 2025 தகுதி வாய்ந்த வேட்பாளர்களுக்கான ஆன்லைன் பதிவு என்பதன் கீழ் ஆரஞ்சு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள இங்கே கிளிக் செய்யவும் என்ற உரையை அழுத்தவும். பின்னர் நீங்கள் JEE மேம்பட்ட 2025 பதிவு போர்ட்டலுக்கு திருப்பிவிடப்படுவீர்கள். அதாவது jeeadv.nic.in/applicant. இந்த பக்கத்தில் வலைத்தளத்தின் வலது பக்கத்தில் காட்டப்பட்டுள்ள பதிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் உள்நுழைவு சாளரத்தில் உங்கள் JEE முதன்மை 2025 விண்ணப்ப எண், JEE முதன்மை கடவுச்சொல் மற்றும் பக்கத்தில் காட்டப்பட்டுள்ள பாதுகாப்பு முள் ஆகியவற்றை உள்ளிடவும். மேலும் தொடர உள்நுழைவு பொத்தானை கிளிக் செய்யவும். வெற்றிகரமாக உள்நுழைந்ததும் JEE அட்வான்ஸ்ட் 2025 ஆன்லைன் பதிவுக்கான முக்கிய வழிமுறைகள் அடங்கிய ஒரு பக்கம் உங்களுக்கு காண்பிக்கப்படும். தொடர்வதற்கு முன் தகவலை கவனமாக படியுங்கள். JEE அட்வான்ஸ்ட் பதிவு செயல்முறை 3 முக்கியமான படிகளை உள்ளடக்கியது. படி 1, JEE அட்வான்ஸ்டு 2025 பதிவு படிவத்தை நிரப்ப வேண்டும். படி 2, ஸ்கேன் செய்யப்பட்ட சான்றிதழ்களை பதிவேற்ற வேண்டும். மேலும் படி 3 என்பது பதிவு கட்டணத்தை செலுத்துவதாகும். பதிவு கட்டணத்தை வெற்றிகரமாக செலுத்திய பின்னரே JEE அட்வான்ஸ்டு 25க்கான உங்கள் பதிவு முழுமையானதாக கருதப்படும் என்பதை நினைவில் கொள்ளவும். பதிவு கட்டணத்தை செலுத்திய விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே அனுமதி அட்டை வழங்கப்படும். இந்த பக்கத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள வழிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை படித்த பிறகு மேலே உள்ள வழிமுறைகளையும் நடைமுறையையும் நான் படித்துவிட்டேன் என்பதை உறுதிப்படுத்தும் தேர்வு பெட்டியை கிளிக் செய்து இந்த பக்கத்தின் கீழே காட்டப்பட்டுள்ள ஆன்லைனில் பதிவு செய்யத் தொடரவும் பொத்தானை கிளிக் செய்யவும். பின்னர் நீங்கள் பதிவு நடவடிக்கைகள் நிலை பக்கத்திற்கு திருப்பிவிடப்படுவீர்கள். அங்கு அடுத்த 3 முக்கியமான செயல்பாடுகளான பதிவு, பதிவேற்ற ஆவணங்கள் மற்றும் கட்டணம் செலுத்துதல் ஆகியவை நிலுவையிலுள்ள நிலையை காண்பிக்கும். திரையின் இடது பக்கத்தை பார்த்து JEE முதன்மை விவரங்களை காண்க என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் JEE முதன்மை விண்ணப்பத்தின் ஒரு பகுதியாக NTA-க்கு சமர்ப்பிக்கப்பட்ட உங்கள் தகவல்கள் இங்கே தானாக நிரப்பப்படும். அனைத்து விவரங்களையும் கவனமாகச் சரிபார்க்கவும். JEE முதன்மை தரவுத்தளத்திலிருந்து தரவு நேரடியாக எடுக்கப்படுவதால் நீங்கள் எந்த புலங்களையும் மாற்ற முடியாது. மேலும் எந்த மாற்றங்களும் அனுமதிக்கப்படாது. இருப்பினும் தரவில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். JEE அட்வான்ஸ்டு 2025க்கான ஏற்பாட்டு நிறுவனமான ஐடி கான்பூர். தொடர்பு விவரங்கள் JEE அட்வான்ஸ்டு 2025 இணையதளத்தில் கிடைக்கின்றன. இப்பொழுது இடது மெனு பட்டியில் உள்ள பதிவு படிவத்தை நிரப்பு இணைப்பை கிளிக் செய்யவும். இது உங்களை படி 1க்கு அழைத்துச் செல்லும். அதாவது பதிவு. இந்த பக்கத்தில் கோரப்பட்ட அனைத்து விவரங்களையும் நிரப்பவும். சாதி வகை மற்றும் PWD நிலை போன்ற சில புலங்களை திருத்த முடியாது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு OBC NCL வேட்பாளராக இருந்தால் உங்களிடம் செல்லுபடியாகும் OBC NCL சான்றிதழ் உள்ளதா என்று கேட்கப்படும். இது ஏப்ரல் 1, 2025க்கு பிறகு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களிடம் செல்லுபடியாகும் OBC NCL சான்றிதழ் இருந்தால் அடுத்த கட்டத்தில் சான்றிதழை பதிவேற்றுமாறு கேட்கப்படும். தற்போது உங்களிடம் சான்றிதழ் இல்லையென்றால் தற்போது சான்றிதழை பெற முடியவில்லை என்று கூறும் அறிவிப்பை சமர்ப்பிக்கலாம்.
அறிவிப்புக்கான வடிவம் JEE அட்வான்ஸ்டு இணையதளத்தில் கிடைக்கிறது. JEE அட்வான்ஸ்ட் தேர்வு குறித்த பல்வேறு வழிமுறைகள் மற்றும் புதுப்பிப்புகள் வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கப்படும். எனவே நீங்கள் வாட்ஸ்அப் தகவலை பெற விரும்பும் மொபைல் எண்ணை வழங்குவது ஊக்குவிக்கப்படுகிறது. இருப்பினும் உங்களிடம் வாட்ஸ்அப் எண் இல்லையென்றால் அதை வழங்குவது கட்டாயமில்லை. பின்னர் நீங்கள் இந்தியாவிற்குள் உள்ள மையங்களிலிருந்து தேர்வு எழுத விரும்பினால் 19 தேர்வு நகரங்களை தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் வெளிநாட்டு மையங்களில் தேர்வு எழுத விரும்பினால் 3 வெளிநாட்டு தேர்வு நகரங்களிலிருந்து தேர்வு செய்ய உங்களுக்கு 2 விருப்பங்கள் இருக்கும். தேர்வுக்கு உங்கள் நகரத்தை ஒதுக்குவதற்கு அமைப்பு நிறுவனம் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்யும் என்பதை நினைவில் கொள்ளவும். இருப்பினும் விதிவிலக்கான சூழ்நிலைகளில் உங்கள் விருப்பப்படி இல்லாத வேறு நகரம் உங்களுக்கு ஒதுக்கப்படலாம். தேர்வு நகரங்களின் தேர்வை நிரப்பிய பிறகு மதிப்பாய்வு செய்து சமர்ப்பிக்கவும் பொத்தானை கிளிக் செய்யவும். இப்போது அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து பின்னர் அறிவிப்பு அறிக்கைகளை படித்த பிறகு தேர்வு பெட்டிகளை கிளிக் செய்து சமர்ப்பித்து தொடரவும் பொத்தானை கிளிக் செய்யவும். ஒரு பாப்அப் சாளரம் தோன்றும். உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு மேலும் எந்த மாற்றங்களும் அனுமதிக்கப்படாது என்று உங்களுக்கு தெரிவிக்கும். தேர்வு நகரங்களை தேர்ந்தெடுப்பதில் எந்த தவறும் செய்யப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்த நீங்கள் தேர்வு நகரங்களை தேர்ந்தெடுத்த மாநிலங்களும் இந்த பக்கத்தில் காட்டப்பட்டுள்ளன என்பதை நினைவில் கொள்ளவும். உள்ளிடப்பட்ட அனைத்து விவரங்களும் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் திருப்தி அடைந்த பின்னரே தொடர ஆம் பொத்தானை அழுத்தவும். இது பதிவு படிவத்தை நிரப்பும் படி 1ஐ நிறைவு செய்கிறது. இப்போது நீங்கள் படி 2க்கு திருப்பிவிடப்படுவீர்கள், அதாவது ஆவணங்களை பதிவேற்று. வேட்பாளரின் வகையை பொறுத்து ஆவண பதிவேற்றத்திற்கான தொடர்புடைய புலங்கள் காண்பிக்கப்படும். ஒவ்வொரு ஆவணத்திற்கும் அனுமதிக்கப்பட்ட குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச அளவு மற்றும் ஆவணங்களை பதிவேற்ற வேண்டிய கோப்பு வடிவங்களில் கவனம் செலுத்துங்கள். ஆவணம் பதிவேற்றப்பட்டவுடன் சாளரத்தில் உட்பொதிக்கப்பட்ட முன்னோட்டத்தை காணலாம். வலது புறத்திலுள்ள நெடுவரிசையில் காட்டப்பட்டுள்ள டிஜிலாக்கர் ஐகானை கிளிக் செய்வதன் மூலம் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலை டிஜிலாக்கர் மூலம் பதிவேற்ற முடியும். அனைத்து ஆவணங்களையும் பதிவேற்றிய பிறகு ஆவணங்கள் பதிவேற்றப்பட்டவுடன் எந்த மாற்றங்களும் அனுமதிக்கப்படாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டதை உறுதிப்படுத்தும் தேர்வு பெட்டியை கிளிக் செய்யவும். பின்னர் சமர்ப்பி என்பதை கிளிக் செய்து தொடரவும். கோப்புகள் வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதைக் காட்டும் ஒரு பாப்-அப் சாளரம் தோன்றும். சரி பொத்தானை கிளிக் செய்யவும். பின்னர் நீங்கள் இறுதிச் செயல்பாட்டை முடிக்கக்கூடிய பிரதான பக்கத்திற்கு திருப்பிவிடப்படுவீர்கள், அதாவது கட்டணம் செலுத்துதல். இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலக்கெடுவிற்குள் கட்டணத்தை வெற்றிகரமாகச் செலுத்திய பின்னரே JEE அட்வான்ஸ்டு 2025 தேர்வுக்கான பதிவு செயல்முறை முழுமையானதாக கருதப்படும் என்பதை நினைவில் கொள்ளவும். பதிவு கட்டணத்தை செலுத்த நீங்கள் தயாராக இருந்தால் இடதுபுற மெனுவில் காட்டப்பட்டுள்ள கட்டணப் பதிவு கட்டண இணைப்பை கிளிக் செய்யவும். அது உங்களை கட்டணப் பதிவு கட்டண பக்கத்திற்கு திருப்பிவிடும். இந்தியாவிற்குள் அல்லது இந்தியாவிற்கு வெளியே இருந்தால் வேட்பாளரின் வகை மற்றும் தேர்வு நகரத்தின் இடத்தை பொறுத்து செலுத்த வேண்டிய பொருத்தமான கட்டணம் இந்த பக்கத்தில் காட்டப்படும். உங்கள் வழக்கில் பொருந்தக்கூடிய தொகை அல்லது 300 ரூபாய் செலுத்து என்பதற்கு அருகிலுள்ள ரேடியோ பொத்தானை கிளிக் செய்து பின்னர் பதிவு கட்டணத்தைச் செலுத்து பொத்தானை கிளிக் செய்யவும். பின்னர் நீங்கள் கட்டண நுழைவாயிலை தேர்வு செய்யக்கூடிய ஒரு பக்கத்திற்கு திருப்பிவிடப்படுவீர்கள். உங்கள் விருப்பமான கட்டண முறையின் அடிப்படையில் திரையில் காட்டப்படும் கட்டண நுழைவாயில்களில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதாவது நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPI, CSC வாலெட் அல்லது ஒரு சலான் மூலம். நீங்கள் சலானை உருவாக்கினால் அடுத்த திரையில் உருவாக்கப்பட்ட சலான் அச்சிட்டு அருகிலுள்ள SBI கிளையில் கட்டணத்தைச் செலுத்த வேண்டும். நீங்கள் CSC வாலெட்டை தேர்வு செய்தால் கட்டணத்தைச் செலுத்த அருகிலுள்ள கிராஹக் சேவா கேந்திராவிற்கு செல்ல வேண்டும். கட்டண முறைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்த பிறகு கட்டணத்தை தொடரவும் பொத்தானை கிளிக் செய்யவும். இது உங்களை கட்டண நுழைவாயில் தளத்திற்கு அழைத்துச் செல்லும். அங்கு நீங்கள் விரும்பும் கட்டண முறையை தேர்ந்தெடுத்து பதிவு கட்டணத்தைச் செலுத்தலாம். பணம் செலுத்திய பிறகு அது கட்டண நிலை திரைக்குச் சென்று பணம் செலுத்துதல் வெற்றிகரமாக முடிந்ததா என்பதை உறுதிப்படுத்தும். பரிவர்த்தனை தொகை
பரிவர்த்தனை எண் மற்றும் பரிவர்த்தனை தேதி மற்றும் நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் பதிவு ஒப்புதலை பதிவிறக்கு என்பதை கிளிக் செய்து எதிர்கால குறிப்புக்காக அதைச் சேமிக்கவும். இந்த இறுதிப்படியுடன் உங்கள் JEE அட்வான்ஸ்டு பதிவு செயல்முறை நிறைவடைந்தது. உங்கள் விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதற்கு வாழ்த்துக்கள். மேலும் உங்கள் JEE அட்வான்ஸ்டு தேர்வுக்கு எங்கள் நல்வாழ்த்துக்கள். ஏதேனும் முரண்பாடுகளை புகாரளிக்க அல்லது விளக்கங்களை பெற நீங்கள் org.je@iatk.ac.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் அல்லது JEE மேம்பட்ட வலைத்தளத்தின் தொடர்பு பக்கத்தில் காட்டப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை அழைக்கலாம்.